நமஸ்தே. இப்போ நம்ம விஷார போவா पेपर 1 கேட்கக்கூடிய இந்த रोम लेटर्स एग्जाम பார்த்துட்டு இருக்கோம். किसी एक कहानी का सारांश लेकर कहानी कला की दृष्टि से उनकी विशेषताएं लिखिए. இல்லை நம்மளுக்கு 2 ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ஏதாவது ஒன்று தான் எழுத போகிறோம். பிகாஸ் கஹானி தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம கிடைக்கக்கூடிய மார்க்ஸ் வந்து 15 மார்க்ஸ். ஸோ 15 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பார்ட் ஆல்ரெடி நம்ம டிப்யூட்டி கலெக்டரி லெசன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம செகண்ட் லெசனான உஸ்கே மா லெசனை பார்க்கலாம். இதுதான் உஸ்கே மா லெசன். இது ஆக்சுவலி சரவணா பப்ளிகேஷன் கைடில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த கைடில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குதுன்னு நீங்கள் எல்லோரும் ஃபீல் பண்ணுறதுனால ஸோ நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி நோட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அது பார்க்கலாம். ஓகே, நீங்களும் என்ன பண்ணால் இதே மாதிரி ஒரு நோட்டில் படித்ததுக்கப்புறமா எழுதி வைக்கணும். எப்போவுமே ஒரு லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த லெசன் நேம், ஆத்தர், அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன ஹெட்டிங் வருது நீங்கள் புரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன அப்படின்னா பிரஸ்தாவனா. பிரஸ்தாவனா அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன். உஸ்கி மா கஹானிக்கு ஆலோசனா கி ஜாதி ஹே அப்படின்னா நம்மளை வந்து ரொம்பவே திங்க் பண்ண வைக்கக்கூடிய ஒரு லெசன் ஆட்டு உஸ்கி மா ஸ்டோரி இருக்குது. लेखक परिचय. उसकी माँ नामक कहानी श्री पांड्य बेचन शर्मा उग्रे की कहानी है. लेखक அப்படின்னா ஆத்தர். ஆத்தர் பற்றி ஆத்தர் யாருங்கிறத இந்த பேராகிராஃபில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். உஸ்கி மான்ற லெசனோட ஆத்தர் யாருன்னா இது கூட சேர்ந்து சொல்லுங்கள், ஸ்ரீ பாண்டிய பேச்சன் சர்மா உக்ரேக். ஷீர்ஷக். ஷீர்ஷக் அப்படின்னா இந்த தலைப்பு, இந்த லெசனோட நேம்னு கூட சொல்லலாம். यह एक माँ की बेचने की कहानी है. इससे इस कहानी के लिए उसकी माँ ही शीर्षक है. எதனால இந்த லெசனுக்கு உஸ்கி மான்னு ஹெட்டிங் வந்துச்சு அப்படின்னா ஒரு அம்மா வந்து அவங்க பிள்ளைக்காக எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு லெசனாக இது அமைஞ்சனால தான் உஸ்கி மா அப்படிங்கிற ஹெட்டிங் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம कहानी का सारांश பார்க்கலாம். लेखक के घर के सामने वाले घर में लाल नामक लड़का और उसकी माँ जानकी दोनों रखते थे. लाल आज़ादी पाना चाहता था. ஓகே, இப்போ லேக்கக் யார் அப்படின்னா இந்த ஆத்தர். இந்த ஆத்தர் பாண்டிய பேச்சன் சர்மா உக்ரேகோட வீட்டுக்கு பக்கத்தில் யார் இருந்தானா லால்னு சொல்லக்கூடிய ஒரு பையனும் அவங்களோட அம்மாவும் அவங்களோட எதிர்த்த வீட்டில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. லால் வந்து என்ன நினச்சாருன்னா ரொம்ப பெரிய ஒரு ரெவல்யூஷனரிஸ்டாக வரணும் அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா அந்த டைமில் நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் எதுவும் கிடைக்கல. ஸோ அதுக்கு போராடுறதுக்கு ஒரு தைரியமான ஒரு பையனாட்டு இருக்கணும், அந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. इसलिए लाल और उसके साथी காதிகாரி बन गए. லாலும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இதில் உண்டு. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். போலீஸ் வாலோன் கோ யஹ மாலும் ஹோ ஜாத்தா ஹே. அப்போது இப்படி ஒரு ரெவல்யூஷனரிஸ்ட்டை நம்ம வந்து வர விடக்கூடாது அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க வந்து நினச்சாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா போலீஸ்காரங்களுக்கு இது தெரிஞ்ச உடனே एक दिन एक पुलिस वालों ने लेखक से मिलकर लाल के संबंध में पूछताछ की. ஓகே, ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு போலீஸ்காரன் வந்து இந்த ஆத்தர் கிட்ட வந்து கேட்டாங்க, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆளை தெரியுமா, இவர் வந்து ரெவல்யூஷனரிஸ்டாக இருக்காரு அப்படின்னு. அப்போது லேக்கக் கிட்ட வந்து இந்த போலீஸ்காரர் கேட்குறாங்க. கேட்குற டைமில் என்ன ஆகுது அப்படின்னா இஸ் சந்தர்ப்பமே ஜானகி வஹா ஆத்தி ஹே லால் பி ஆத்தா ஹே. இந்த லாலோட அம்மா ஜானகியும் வராங்க, லாலும் சேர்ந்து வராங்க. போலீஸ் வாலோं ने लाल के घर में छापा मारी. இப்போது இந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லாலோட வீட்டில் வந்து சோதனை வந்து போடுறாங்க. சோதனை போடும்போது ஏதாவது கிடைக்குதா, ஏதாவது துப்பு கிடைக்குதா அப்படின்றது பார்க்குறதுக்காக இது வந்து லாலோட வீட்டில் அவங்க வந்து சோதனை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வஹான் தோ போலீஸான் குச்சு கார்த்தூசேன் குச்சு நோட்டீஸ் மில்லே. அப்போது அவளோட வீட்டில் போனதுக்கப்புறமா 2 போலீஸ்காரங்க போய் செக் பண்ணியிருக்காங்க. அங்கே கொஞ்சம் நோட்டீஸ் எல்லாருமே அவருக்கு வந்து ஆதாரமாட்டு போலீஸ்காரங்களுக்கு கிடைக்குது. லால் और उसके साथियों को கைது करते हैं. லாலையும் அவங்களுக்கு கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸையும் இவங்க போலீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. லால் को फांसी की सजा दी जाती है. ஓகே, லாலை வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. यह सुनकर जानकी के दिल की
टंट रुक जाती है. அப்போது அவங்க வந்து போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணி போனதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஜானகிக்கு வந்து தன்னோட பையன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டானே அப்படின்னு ரொம்பவே வருத்தமாக இருக்கும். அப்படி தான் இதை முடியுது. லாஸ்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்டுக்கு போய் அவங்களோட பையனை காப்பாற்ற முடியாமல் போயிடும். இது தான் நடக்கும். அதனால் ஜானகியோட மனசு ரொம்ப உடஞ்சி போயிடும், நம்ம பையனை நம்ம நாட்டுக்காக இழந்துட்டோமேன்னு. ஓகே, இப்போது இதில் 5 ஹெட்டிங் நீங்கள் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். கதோப்கதன், பாத்திர சித்திரம், பாஷா, ஷௌலி, உதேஷ்ய, உப்சன்ஹார். இந்த கதோப்கதனில் நீங்கள் என்ன எழுதுவீங்க அப்படின்னா, இந்த கதையில் நம்ம மெயினாக யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு அம்மா தன்னோட பையன் இப்படி ஒரு ரெவல்யூஷனரிஸ்டாக இருந்து அவன் கஷ்டப்பட்ட கதையை தான் பேசுகிறோம் இல்லையா. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க கதோப்கதன். கதோப்கதனில் கூட இங்கே நீங்கள் படிச்சதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதினா போதும். பாத்திர சித்திரன் அப்படின்னா இந்த லால், லேக்கக், அதுக்கப்புறம் ஜானகியோட பாத்திரம் எப்படி இருந்து நம்மளுக்கு எவ்வளோ மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஷா ஷோலி அப்படின்னா இந்த கதை எழுதியிருக்கிற விதம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆச்சு, எவ்வளோ நம்மளுக்கு ஹார்ட் டச்சிங் ஆட்டு இருந்துச்சு, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உதேஷ்யா, அப்ஜெக்டிவ். இதில் மெயின் ஆட்டு யாரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜானகி, அதாவது லாலோட அம்மாவை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணும். இனி அடுத்து உப்சன்ஹார் அப்படின்னா இது வந்து முடிவுரை. இதில் வந்து நம்ம லேக்கக்கு வந்து சொன்ன இந்த கதை வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, இது நம்மளுக்கு இன்ஸ்பைரிங் ஆட்டு இருந்து, இது ஒன்று நம்மளுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆட்டு இருந்து, அந்த மாதிரி எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த லெசன் எடுத்தோடனே ஆத்தர் யார், என்னென்ன சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது, என்னென்ன கண்டென்ட் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் வீடியோக்கு நடுவிலே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். அப்போவே இந்த ஹிண்ட் எல்லாமே நீங்கள் எடுத்து ஒரு நோட்டில் எழுதி மீனிங் நோட் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் இது படித்து எழுதினாலே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தன்யவாத்.